தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சாவார் தமக்கு शिवेन शंकरेण सदा शिवेन शंकरेण सदा शिवेन शंकरेण सदा शिवेन शंकरेण सदा शिवेन शंकरेण संरक्षितोऽहं हरिब्रह्मेन्द्रादिपूजितेन सदा शिवेन सदा शिवेन शंकरेण संरक्षितोऽहं हरिब्रह्मेन्द्रादिपूजितेन सदा शिवेन शंकरेण सदाचार प्रवृद्धात्मकेन सदाचार प्रवृद्धात्मकेन सदाचार प्रवृद्धात्मकेन सदाचार प्रवृद्धात्मकेन संशयहरणेन श्रीसदाचार प्रवृद्धात्मकेन सदाचार प्रवृद्धात्मकेन संशयहरणेन सदाचार प्रवृद्धात्मकेन सनकादि संशयहरणेन श्री सदा शिवेन शंकरेण संरक्षितोऽहं हरिब्रह्मेन्द्रादिपूजितेन सदा शिवेन सदा शिवेन राजात्मजा रमणेन
गुरुभुगात्मजेन् कामित फलद गुरुभुगात्मजेन् कलशोद्भवमुनिवृन्दमुदेन् कामित फलद गुरुभुगात्मजेन् कलशोद्भवमुनिवृन्दमुदेन् सत्योजातादि पञ्चमुखेन सिन्धुरामक्रियरागमुदेन सदा शिवेन कामित फलद कामित फलद गुरुभुगात्मजेन कलशोद्भवमुनिवृन्दमुदेन् सत्योजातादि सिन्धुरामक्रियरागमुदेन सदा शिवेन शङ्करेण संरक्षितोऽहं हरिब्रह्मेन्द्रादिपूजितेन सदा शिवेन शङ्करेण सदा शिवेन இது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான முத்துசுவாமி தீட்சிதரோட கிருதி. இந்த சாருக்கும் பெரிவாளுக்கும் பொருத்தமாக இருக்கிறாப்புல ஏதான ஒரு சாகித்யம் வேணும் அப்படின்னு தேடுறதே சதாசிவேன சங்கரேன சம்ரக்ஷிதோகம் அப்படின்னே வார்த்தை. சதாசிவன்கிறது சாரோட பேர் அப்படின்னு தெரியும், சங்கரன்கிறது பெரியவாங்கிறது தெரியும். இவாளால் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு தீட்சிதர் சொல்கிறார். இந்த சதாசிவன் அப்படிங்கிறது சதாசிவ அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு அம்பாள் 5 தொழில் செய்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா. சதாசிவன்கிற ரூபத்தில் தான் அம்பாளோட அருள் எல்லாருக்கும் அனுகிரகம் கிடச்சின்னு இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படின்னா சதாசிவம் அப்படின்னு நாமதேயம் கொண்ட சிவன் சார் அம்பாளோட பூர்ண அருள் வடிவம், அனுகிரக ஸ்வரூபம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு தூக்கின கையை கீழே வைக்காத ஒரு அனுகிரகம். அந்த சரீரத்தில் கை மட்டும்தான் தெரிகிறது. அந்த அருள் அன்பு, அந்த அன்பு அந்த குரு கிருபை அனுபவிக்கிறதே எப்படி இருக்குது அப்படின்னு பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அன்புக்கு அம்மாவை விட வேறு யாரையும் உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஈஸ்வரனோட கிருபை எப்படி இருக்குது, அனுகிரகம் எப்படி இருக்குன்னு அம்மாவோட அன்புக்கும் மேலே இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு அன்புக்கு மேலே ஒன்று சொல்கிறதுக்கு உதாரணம் தெரியல. அதனால் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு அப்படி தான் சாரோட அருள் அனுகிரகம் எல்லோருக்கும் பொழிஞ்சின்னு இருக்கு. அதைத்தான் தீட்சிதரும் நமக்கு சொல்கிறாப்புல இருக்குது. சதாசிவேன சங்கரேன சம்ரக்ஷிதோகம் அப்படின்னு அதில் அனுபல்லவியில் சொல்கிற சதாச்சாரத்திலேருந்து பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்கிறார். அது பெரியவாளுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. இப்படி அண்ணாவும் தம்பியும் போட்டி போட்டு அருள் செய்கிறாப்புல நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இப்பேற்பட்ட இந்த குழந்தைகளை பெத்தாளை ஒரு தாயார், அந்த அம்மாவை தான் முதல்ல நினச்சிக்கணும். எப்படி தான் அந்த மணிவேறு சுமந்ததோ தெரியல. மகாலட்சுமி அம்மாவை பொழுது ஒழிஞ்சால் காலங்கார்த்தால் நினைக்கணும். பிராதஸ்மரணையில் நினைக்க வேண்டிய உத்தமி. அப்படி இருக்கிற அந்த சார், அந்த குடும்பம், அப்பா சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி. அந்த காலத்தில் மகாவைத்தியநாத சிவன் அப்படிங்கிற மகான் சங்கீதத்தில் அவரோட இசையில் ரொம்ப ருச்சி. வீட்டுக்கு யாரானு வந்துட்டே இருப்பாளாம். மியூசிஷியன்ஸ் வந்துண்டு பாடிண்டு சின்ன வயசுலேருந்தே பெரியவாளுக்கு சிவன் சாருக்கெலாம் இந்த சங்கீதம் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறிடுத்து. ரொம்ப ஆழ்ந்த புலமை. பெரியவாளோட புலமை எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது தெய்வத்தின் குரலை படித்து பார்த்தா தெரியும். சாரோட புலமை என்ன ஆழம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏணிப்படிகள் மாந்தர்களை படித்தா தெரியும். அதில் இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையை எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி இல்லாத அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி ஒரு
ஆச்சரியமான புலமை. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பேள், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிற புஸ்தகம் இது மாதிரி பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. ஆச்சரியம் என்னென்ன, எல்லா புஸ்தகம் அப்படியே பிரிண்ட் பண்ணினாப்பில் இருக்குது. நமக்கு ஒரு பக்கம் எழுதுறதுக்குள்ளே அதை நம்மளாலே திரும்பி பார்க்க முடியல, அதை ஃபேர் பண்ணுறதுக்குள்ளே பிராணம் போகிறது. ஆனால் சார் இத்தனை வால்யூமாக புஸ்தகம் எழுதி அத்தனையிலையும் என்னமோ முத்துக்கோத்தாப்பில் ஒரே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது. நமக்கு எழுதுறதே ஆரம்பிக்கிறதே அழகாக இருக்கும், போக 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 அது கழுது தேஞ்சு கட்டரும்பாயிடும். ஆனால் சாருக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டதுலேருந்து மங்களம் போடுற வரைக்கும் ஒரே மாதிரியே பிரிண்ட் அடித்தாப்பில் இருக்குது. அது அப்புறம் எதுக்கு அவர் தனியாக பிரிண்ட் பண்ணணுன்னே தெரியல. இது எதை குறிக்க? இதுதான் ஞானிகளோட லட்சணம், அந்த டிசிப்ளின். ஒரு விஷயத்தை எடுத்துண்டா அதில் அப்படியே ஊன்றது. அந்த ஏணிப்படியில் மாந்தரத்தை பற்றி சொல்கிறா சார். எப்படி சார் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சது உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் டிவி வச்சுருக்கிறாப்புல எனக்கு பகவான் ஒரு டிவி வச்சுருக்கார், அதில் காமிக்கிறார், பார்த்து எழுதுறேன். அப்படி ஒரு அபூர்வமான அந்த கையெழுத்து. இப்படி எந்த விஷயத்தை எடுத்துனாலும் சாரோடது தனி, இவர் தான் பண்ண முடியும், இவருக்கு அப்புறம் வேறு ஒருத்தரையும் இன்னொருத்தர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இணை சொல்ல முடியாத, ஈடு இணை இல்லா ஒரு ஞானியாக சார் இருந்திருக்கார். அந்த சங்கீதம் இசையில் அப்படி ஒரு புலமை. தியாகபிரம்மேஸ்வரர் நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவாக இருந்தால் சார் இருந்தார், இப்படி இல்லாமல் சொல்கிறோம். அய்யர்வாழ்ஸ்வரர் யாருக்கு தெரியும், எந்தரோ மகானுபவலு அந்தரிக்கு வந்தனமும் அப்படின்னுட்டு எத்தனையோ பேர் இருந்திருக்காப்பா. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவா 1-2 தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத எத்தனையோ இருக்குது. அதனால் அவள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நமஸ்காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பஞ்சரத்ன கிருதியில் சாருக்கு ரொம்ப அலாதி பிரியம். இந்த சாருக்கு பிரியமான அய்யர்வாள் தன்னோட பக்தியை வெளிப்படுத்துகிற இந்த எந்தரோ மகானுபாவில் இப்போ நாம் கேட்கலாம். హరిగుణమణిమయ చరమును గలమున శోభిల్ భక్త కోటులలో చిలినితో తెలినితో కరుణ గల్కి జగమెల్లను సురాదృష్టిచే బ్రోచువారెందరో పని సని మపని రే మపని పమరి కరి సని సని
మరి మపని సరి గరి సని పని పమరి పమరి గరి సని ఎంత కల్పు సరసుని సదా గనుల చుచుముకులక శరీరులై ఆనంద పయోధిని మనులై ముతంబులను యచము కలవారెంతరో మపని 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 పమరి కరిసని పమపని సా మపని 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 పమరి కరిసని పమపని సా నిపాని సరి కరి సరి మపని పని మపరి కరి సరి మప మప నిపని మపరి మప ని మపని సరి కరి సని పమపని సా గరి గరి సని సరి సని పమపరి మరి పమని బజాని పమరి గరి సని ఎంతో పరమ భాగవతము నివరస శివకరసన సనాతన తికీష సురకి పురుష కనక కశిభుసుతనారద కనక శూలుపాల చంద్రధర సుఖ సరోజ భూసురవరుడు పరమ భావములు గనులు శాశ్వతులు కమల భవసుజను సదా బహులు రిమ పరి మరి మవ మప రి గరి రి గరి సని పని స మరి మపని రి మపని సరి మపని పని సరి ని సరి రి గరి రి గరి రి గరి రి గరి సరి సరి పని సరి రి రి సా సని ని పమరి మపరి స ని ప మరి సరి సని సరి సని ఎంతో మేము నామ వైభవములను పరాక్రమ ధైర్యముల శాంత మానసం నీవులను వచన సత్యములను నీగడ సద్భక్తి రుచని జగను దుర్మదములను సంతతంబులను భజనానంద కీర్తనము సేయువరెందరో సరి గరి సని వట్టి సరి ని సరి గరి సని సరి మపని పప్ప మరి సని రి సని బాబా గరి గరి రి గరి 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 సదా బాబరి గరి సని బని సరి సదా బాబా బరి గరి సని ఎంతో భాగవత రామాయణ గీత భాగవత రామాయణ గీతాది శృతి శాస్త్ర పురాణ మములం శివాది షణ్మతముల కూడముల ముప్పది ముక్కోటి సురాతరంగముల భావి పులనెరికి భావరాగలయాది సౌఖ్యముజే చిరాయుల కలిగి నిరవధి శుభాత్ములై త్యాగరాజాతులై నవాయంతరో చేవారు రామ భక్తుడైన త్యాగరాజముని దాసుడైన వారెందరో అంతరి
சார் ஒரு ஃபோட்டோகிராஃபர், தி பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர், பெரிய ஆர்டிஸ்ட். ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார் கும்பகோணத்தில், மடத்து தெருவில் சிவன் சார் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார். பெரியவா முதல்ல பெரியவாளை கலர் பெயிண்ட் பண்ணினது சார். பெரியவாளோட ஃபோட்டோவை, மகாபெரிவா ஃபோட்டோவை கலரில் பெயிண்ட் பண்ணினது சார். அந்த காலத்தில் இருந்த டெக்னிக்கில் பார்த்தேன்னா அப்போ பண்ணினதை பார்த்தா இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்தாப்பில் இருக்குது. கையால் வரைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நேச்சுரலாக ஒரு சித்திரம் வரைகிறவர், ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னேன். பெரியவா என்ன பண்ணால் சிதம்பரம், இந்த சிதம்பரம் அப்படிங்கிறதே தரிசனம் பண்ணினாலே முக்தி தர க்ஷேத்திரம். எனக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முடியலையே அப்படின்னு இந்த கோபுரத்தையானு பாரு. அந்த கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம். அந்த கோபுரத்தை அவ்வளோ உயர கோபுரம் வச்சுருக்கிறதுக்கு காரணமே உள்ளே போய் தரிசனம் பண்ணி நமக்கு பக்தி பண்ண முடியலன்னா கூட போகிற போக்கில் வரத்தை அதை பார்த்து ஒரு சல்யூட் அடித்தா கூட போகிறோம். அதுக்கும் 4 கோபுரம் வேறு சிதம்பரத்தில், ராஜகோபுரம். இந்த 4 கோபுரமும் தெரியறாப்பில் ஃபோட்டோ எடுக்கணும், யார் எடுப்பா அப்படின்னு பெரியவா யாரெல்லாமோ போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கா, ஒருத்தர் முடியல. அப்புறம் பெரியவா சாச்சுவை கூப்பிட்டு எடுக்க சொல்லும் அப்படின்னு. சாச்சுங்கிறது செல்ல பேர் தம்பிக்கு ஆற்றுல. பெரியவாளுக்கு கிணி அப்படின்னு செல்ல பேர். கன்னடத்தில் கிணின்னா கிளி, இது செல்லக்கிளி, அது சாச்சு. எல்லாத்தையும் வந்த பாஷங்கள்லாம் மறந்த பெரியவாளுக்கு கூட இந்த தம்பியோட செல்ல பேர் மட்டும் மறக்கல. எப்போ சாரை கூப்பிட்றது இருந்தாலும் சாச்சு சாச்சு, சாச்சு விட்டு எடுக்க சொல்லும் அப்படின்னு. திருவெண்காட்டில் இருந்த சார் நடந்து சிதம்பரத்துக்கு வந்து அண்ணா சொன்னாரா குரு சொன்னாரா ரெண்டும் சேர்ந்தது. ஃபோட்டோ 4 கோபுரமும் ஒன்றா தெரியணும், 4ம் கவர் ஆகியிருக்கணும். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி வேணால் பண்ணையில் ஹைவேஸில் பார்த்தாக்க பைபாஸ் போட்டதுக்கு அப்புறம் 4 கோபுரம் சேர்ந்து தரிசனம் பண்ணுறாப்புலாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி 4 கோபுரத்தையும் சேர்த்தாப்பில் எடுத்து ஒரு வியூ கிடச்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அதை பெரியவா சொல்லி சார் எடுத்தார். அப்படி என்ன சிதம்பரம் அப்படின்னாலே தரிசனாத் அப்புற சதஸ்னு அந்த நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே பார்த்தாலே மோட்சம். அந்த தூக்கிய திருவடி அவர் என்ன பண்ணுறாரான்னு, அந்த மோட்சத்தை தரக்கூடிய சரணம், அந்த சரணத்தை கூட நம்ம தேடின்னு எங்கேயானு தவிக்க போகிறோமோன்னு தூக்கி வச்சு நிற்கிறானா. உனக்கு இதானையா வேணும், இந்த பிடி அப்படின்னு அந்த காலை நம்ம தேடுற வேலை கூட வைக்காத நீட்டின்னு இருக்கான்னு அந்த இடது பாதத்தை தூக்கி. அந்த தூக்கிய திருவடியும் அந்த நடராஜாவையும் சிதம்பரத்தையும் கோபாலகிருஷ்ண பாரதிங்கிற மகான் உருகி 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 பாடியிருக்கார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை அப்படின்னு. இந்த நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது அவர் அதில் கதையை மாற்றினா கூட சாகித்யம் ரொம்ப உருக்கமானது. இந்த சாகித்யத்தில் பாரதியாரோட பக்தி அப்படியே வெளிப்படுறது, புழிஞ்ச எசன்ஸாக இருக்குது. அது சாருக்கு ரொம்ப பிரியமானது. சார் ஏணிப்படியில் மாந்தரில் சொல்லியிருக்கார், இந்த கோபாலகிருஷ்ண பாரதியோட நந்தனார் சரித்திர கிருதிகள்லாம் படித்தா கேட்டாலே சித்தசுத்தி வரும். அப்படி ஏன் அப்படின்னர், ராகத்வேஷம் போராப்பலன்னா இருக்குது. அதில் ராகத்வேஷத்தை கடப்பி விட்டு தானே போக்க முடியும். அதனால் நந்தனார் சரித்திர கிருதிகள்லாம் கோபாலகிருஷ்ண பாரதி சாகித்யத்தை கேட்டாலே சித்தசுத்தி ஏற்படும் அப்படின்னு சார் சொல்கிறார். அந்த சாருக்கு பிடிச்ச அந்த கோபாலகிருஷ்ண பாரதியில் அந்த சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, அவனுக்கு விட இன்னொரு சுவாமியை சொல்ல முடியுமா? அதை பெரியவாளும் எப்படி ரசிச்சிருக்கா, சாரும் எப்படி ரசிச்சிருக்கார். ஒரு நாதஸ்வர வித்வான் பெரியவாள்கிட்ட பாடியிருந்தார், இடது பதம் தூக்கி ஆடும் அதை வாசிச்சார். அப்புறம் அது முடித்தோடனே கைவிட மாட்டார் கனகசபேஷர் அப்படின்னு அதை வாசிச்சார். ஒரே கூட்டமாக இருக்குது, எல்லாத்தையும் பேசின்னு இருக்கிற பெரியவா இதை எப்படி நோட் பண்ணான்னு இதில் வேற ஒருத்தரும் நோட் பண்ணினதா தெரியல. பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பெரியவா உடனே சொல்கிறா, அட இத்தனை நேரம் காலை பிடிச்சிருந்தா இப்போ கையை பிடிச்சிட்டானே அப்படிங்கிறா. முதல்ல இடது பாதம் தூக்கின்னு அதை பிடிச்சிருந்தாராம், காலை பிடிச்சானா. இப்போ கைவிட மாட்டார் கனகசபேசன் அமைச்சுன்னா, இத்தனை நேரம் காலை பிடிச்சிருந்தா இப்போ கையை பிடிச்சுன்னு விட்டானே அப்படின்னு. அப்படி அந்த காலையும் கையும் விடக்கூடாது.
அதைத்தான் கோபாலகிருஷ்ண பாரதீஸ்வரர் சாராக இருக்கட்டும் பெரியவாளாக இருக்கட்டும் நமக்கு சொல்லித்தரா. அந்த சபாபதிக்கு ஈடான தெய்வம் இல்லைங்கிறத நாமளும் இந்த கிருதியை கேட்டாலானும் மனசுக்குள்ளே அந்த நடராஜா கொஞ்ச நேரமான இந்த பக்தியை வரட்டும், அதுதான் சாட்சாத் பெரியவா, அதுதான் சாட்சாத் சார் அப்படிங்கிறது நமக்கு தீர்மானமாக தெரியட்டும். அந்த சபாபதியை தரிசனம் பண்ணும். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை 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 சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கிருபாநிதி இவரை போல 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 கிடைக்குமோ இந்த தரணிதனில்? கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணிதனில்? கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணிதனில்? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. 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 பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? பரக
அரியர் புனைய மூவர் பாதம் அடைந்தார் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம். கோபால கிருஷ்ணன் பாடும் இல்லை சபாபதிக்கு தேவி தெய்வம் சமானமாகுமாதில்லை சபாபதிக்கு தேவி தெய்வம் சமானமாகுமா தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா சிவராமனோட மனைவி கௌரி பரமபக்தர். ஒரு நாளைக்கு வீட்டில் சுவாமி சன்னதியில் பாடின்னு இருக்கா. தினம் 2 பேரும் சாரை போய் தரிசனம் போவா. சிவராமன் சொன்னார், வா கிளம்பு சாரை தரிசனம் பண்ணும், சீக்கிரம் வா அப்படின்னார். பாட்டை நிறுத்திட்டு போயாச்சு. போனோன்னு அது வரைக்கும் கேட்கல. அன்னைக்கு சார் கேட்டார் கௌரிகிட்ட, பாடுவியோ அப்படின்னு. உடனே சிவராமன் முந்திண்டர், சார் எல்லாம் ஒன்றும் முறையாலாம் கற்றுக்கல, ஏதோ பாடுவோம் அப்படின்னு. சுவாமிகிட்ட பாடுவோம் அப்படின்னு. அதான் வேணும் அப்படின்னு. இப்போ பாடுவியோன்னு கேட்குறது நமது பாரத தேசத்தில் நமது கலாச்சாரத்தில் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் தான். சங்கீத பிரியா சங்கீதம் அவதாரியா, வாத்திய கோஷப்பிரியா வாத்திய கோஷம் அவதாரியா, நிருத்திய பிரியா நாட்டியம் அவதாரியா, எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் தான். இங்கே ஒரு தனி மனுஷனுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இங்கே எதுவும் கிடையாது, எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம். அதனால தான் சார் சொன்னேன், அதான் கேட்டேன் அப்படின்னு. இப்போ யாருக்கு பாடணும், எந்த கச்சேரியில் பாடணும், சுவாமிக்குன்னா பாடணும், அவர்னா கேட்கணும், பாடே அப்படின்னு. உடனே பாடினா, சிவலோகநாதனை தெரியுமோ அப்படின்னு. முழுக்க தெரியாது, சரணம் சந்தேகமாக இருக்குன்னு. பாடு அப்படின்னா சிவலோகநாதனை பாட சொல்லிட்டார். அதே போலேயே சரணம் மறந்து போயிடுத்து, தெரியல. சார் என்ன பண்ணார், தாம் பாடி காமிச்சார். ரொம்ப அபூர்வமான சாகித்யம். சிவலோகநாதனை கண்டு சேவித்திருவோம் வாரி. எதுக்கு அப்படின்னார், பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். அவரை போய் பார்த்தா தரிசனம் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த சிதம்பர தரிசனம்னர், இந்த பவத்தில் இருக்கே, இந்த பிறவி பெருங்கடல் இருக்கே, இதை நீஞ்சிவிடலாம், பரமபதத்தை கொடுப்பார். அதில் 3 சரணம் ரொம்ப அற்புதமான சரணம். அது என்ன சொல்கிறேன்னா, அற்ப சுகத்தை நினைந்தோம் அரண் திருவடி மறந்தோம். இந்த உலகத்தில் உள்ள லௌகீகமான சுகத்திலேயே நம்ம மனசு ஈடுபடுறதுனால என்ன பண்ணுதுன்னா, அவனோட திருவடி மறந்து போயிடுறது. ஏதானு ஒன்று தான் நினைக்க முடியும். அற்ப சுகத்தை நினைந்தோம் அரண் திருவடி மறந்தோம், கற்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் ஜலம் போல் எண்ணி. இதை எப்படி இந்த பிரபஞ்சத்தை காணல் நீர் எடுத்து குடிக்க முடியுமா, குளிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும், பார்க்குறதுக்கு வேணால் தகதகன்னு தண்ணி ஓடுறாப்பில் இருக்கும். அதை போல தான் இந்த பிரபஞ்சம். இந்த கற்பிதமான இந்த பிரபஞ்சத்தை, மாயா பிரபஞ்சத்தை காணல் ஜனம் போல எண்ணுப்பா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னர், சிவலோகநாதனை பார்க்கணும். அவனை தரிசனம் பண்ணால் இது காணல் நீர்னு போயிடும், தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆசை கடலில் விழுந்தோம், அதனால் என்ன, அறிவுக்கறிவை இழந்தோம். என்ன, ஆசைக்கடலில் விழுந்துடுறதுனால எது நல்லது கெட்டதில்லை, அறிவை இழந்துட்டோம். அறிவுக்கறிவை இழந்தோம், பாசமகலும் வழி தேடாமல் பரிதவிக்கும் பாவியானோம் அப்படின்னும். பாசத்தை, நமக்கு இருக்கிற இந்த பந்த பாசத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு வழி தெரியாத பாவியாயிட்டமே. அதை போகணும்னா என்ன பண்ணும், வழி தெரியணும், சிவலோகநாதனை பார்க்கணும். அதே மாதிரி மானிட ஜென்மம் கொடுத்தார். எப்பேற்பட்ட ஜென்மா கொடுத்துருக்கிறவர், 86,000 கோடி ஜீவராசியில் இந்த மனுஷனாக கொடுத்தது எதுக்கு அப்படின்னர், தன்னை வருந்த கரங்கள் கொடுத்தார். வெறுமனை நம்மளை ஜென்மா மட்டும் பிறக்கல, நன்னா 1க்கு 2 கையை கொடுத்துருக்கார், தலையை கொடுத்துருக்கார். நன்னா நமஸ்காரம் பண்ணலாம், கையெடுத்து கும்பிடலாம், பூஜை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். தன்னை வருந்த கரங்கள் கொடுத்தால் அப்படி இருக்கிற தேனும் பாலும் போலே சென்று தேரடியில் நின்று கொண்டு
அந்த திருவடியில் தேரடியில் போய் நின்றுண்டு எப்படி சேரணும் அப்படின்னார். தேனும் பாலும் சேர்ந்தால் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், எவ்வளோ அமிர்தமாக இருக்கும், மதுபர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி தேனும் பாலும் போய் கலந்தாப்பில் அந்த சிவலோகநாதனை தரிசனத்துக்கு நாம் போகணும், அவனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாகித்யம். இதுக்கு சரணத்தை சார் பாடி காமிச்சர். அப்புறம் கௌரிக்கு உபதேசம் பண்ணார்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். பாடி காமிச்சு பாட சொன்னார். அது அன்னையோடு முடிஞ்சு கொடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பல நாள் கழித்து சங்கரநேத்ராலயில் இருக்கிறதே சதாசிவம் மாமா எம்எஸ் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா. வந்திருக்கிறதே சிவராமனை பார்த்தோன்னே மாமா சொன்னார், சிவராமா நீனும் கௌரியும் பெரிய அதிர்ஷ்டசாலிடா, உலகத்திலே நீ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இவர் என்ன நினச்சுன்னுட்டார், ஒரு பெரிய சங்கரநேத்ராலய ஒர்க் பண்ணுறோம், இத்தனை பேர் வரா, எல்லாரும் படையும் ஒரு பரிச்சயம் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இவர் நினச்சிருந்தார். உடனே மாமா சொன்னால், அதெல்லாம் சொல்லலப்பா, ஊர் உலகத்துக்கெல்லாம் குஞ்சமாக பாடி காமிச்சுன்னு இருக்கா, உனக்கும் கௌரிக்கும் சார் பாடி காமிச்சாராமே அப்படின்னா. அந்த பாக்கியம் கிடைக்குமா? இன்றைக்கி பார்த்தவே ஒரு குழந்தைக்கு சார் ஷால்வை போத்துறார், கல்யாணமான தம்பதிகளுக்கு அக்ஷதை போடுறார், ஒரு அம்மா ஆரத்தி எடுத்துகிட்டு எரிக்கி காலை பிடிச்சிக்கிறா அப்படின்னா எது வேணால் கிடச்சிரும் உலகத்தில். இதெல்லாம் கிடைக்காது. அதைத்தான் சதாசிவ மாமா சொன்னார். ஊர் உலகத்துக்கெல்லாம் கொஞ்சமாக பாடி காமிச்சுன்னு இருக்கா, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் சார் பாடி காமிச்சார். இப்போ அதுக்காக சொன்னேன், உங்கள் 2 பேரையும் போல் அதிர்ஷ்டசாலி கிடையாதுன்னு. அப்படி இருக்கிற அந்த சிவலோகநாதனை கௌரி எப்படி பாடியிருப்பார், சார் எப்படி திருப்பி அதுக்கு சரணம் பாடியிருப்பார் சொல்லி கொடுத்துருப்பாருங்கிறத இப்போ நாம் மானசீகமாக நினச்சிட்டு நாமும் அந்த அருளை அடையலாம். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீர். சிவலோகநாதன் பவபயங்களை போக்கி பவபயங்களை போக்கி பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுத்தார். பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுத்தார். அந்த சிவலோகநாதனை கண்டு செலுத்திடுவோம் சிவலோகநாதன். மானிட ஜன்மம் கொடுத்த தன்னை வணங்க கரங்கள் அழித்த. மானிடர் ஜன்மம் கொடுத்தால் தன்னை
அங்கே போய் சேவிக்கிற வேலை கூட நமக்கு இல்லாத அந்த சிவலோகநாதனை சதாசிவனா சாரா நமக்கு தரிசனம் கொடுக்குறார். அதனால் இங்கே இருக்கிறதே அவரோட அனுகிரகம் பூர்ணமாக இருக்குங்கிறதுக்கு சாட்சி. பெரியவா திருவெண்காடுங்கிற இடத்துல க்ஷேத்திரத்தில் இருந்தால் பெரியவா சொல்லியிருந்தா ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் போய் இரு அப்படின்னு. அந்த ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம் மிக உயர்ந்த க்ஷேத்திரம். சுவாமி ஸ்வேதாரண்யேஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகேன்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த ஊருக்கு தரிசனம் பண்ணணுன்னு வரார். அந்த எல்லையிலேயே நின்றுண்டு இந்த ஊரை எப்படி முதிப்பேன்னு வருத்தப்படுறார். இந்த ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்தை நான் எப்படி காலால் முதிக்கிறது அப்படின்னு பயப்படுறவர் யாருன்னு சாக்ஷாத் முருகனோட அவதாரமான ஞானசம்பந்த பெருமான். சுவாமியை போய் தரிசனம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக தெரிகிறதே, இந்த மண்ணை எப்படி முதிப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இங்கேருந்து சுவாமி கூப்பிட்றார். உன்னை எப்படி தரிசனம் பண்ணுவேன், நான் எப்படி இந்த மண்ணை முதிச்சுன்னு வருதுன்னு. இவர் முதிக்க மாட்டேன்னு பயப்படுறதுனால சுவாமி என்ன பண்ண பிரம்ம வித்யாம்பல் சொன்னார், குழந்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான், ஆனால் கீழே காலை வைக்கிறதுக்கு பயப்படுறான், நீ போய் தூக்கிண்டு வான்னு. அதனால் பிரம்ம வித்யாம்பிகை எல்லையில் ஞானசம்பந்தர் இடுப்பில் தூக்கிண்டு போனான். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அதில் போய் இரு வாசம் பண்ணு அப்படின்னு பெரியவா சிவன் சாரை சொல்லியிருந்தா. இதுக்கும் மேலே காஞ்சி காமகோடி பீடத்தோட 57வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற மகான், அவரோட சித்தி ஸ்தலம் அது. இந்த பரமசிவேந்திரால் பேர்பட்ட தபஸ்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவரோட சிஷ்யரை பார்த்து இவரோட பெருமையை தெரிஞ்சுன்னா குரு பேர்பட்டவராக இருப்பேன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பரமசிவேந்திராவோட சிஷ்யர் தான் பிரம்மஜானியான சதாசிவ பிரம்மேந்திராள். நெரூரில் இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரான் இந்த பரமசிவேந்திராவோட சிஷ்யர். ரொம்ப சாஸ்திரத்தில் ரொம்ப கெட்டிக்காரர், திருவிசநல்லூர்காரர் பிரம்மேந்திராள். சாஸ்திர பாடம் படிக்கிறதுக்காக அந்த ஆச்சாரியாள்கிட்ட போகிறார். இவர் ரொம்ப கெட்டிக்காரர் இருந்ததுனால அந்த ஆச்சாரியாள்கிட்ட யார் சந்தேகம் கேட்கறதுக்கு பல பேர் வருவாளாம். அவள் எல்லாரையும் இவர் மடக்கி மடக்கி எல்லாரையும் வாதத்தில் ஜெயிச்சுருவார். இப்படியே இருந்ததுனால இந்த வித்வான்கள்லாம் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. போய் இந்த ஆச்சாரியோட பார்த்து பேசலைன்னா நடுப்புற நந்தி மாதிரி இந்த சிஷ்யர் ஒருத்தர் உட்காந்து நம்ம வாயை அடைச்சுடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதனால் ஒரு நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், உங்கள் சிஷ்யனை கொஞ்சம் கண்டிக்கப்படாதா, வரவாழ்கிட்டெல்லாம் தர்க்கம் பண்ணுறார். உடனே பரமசிவேந்திரால் கூப்பிட்டா சதாசிவத்தை, உன் வாய் சித்தை அடைக்காதா அப்படின்னா. எல்லார் வாயும் அடைக்கிறையே வாதம் பண்ணி, உன் வாய் அடைக்காது அப்படின்னா. இதையே உபதேசமாக எடுத்துட்டார். அன்னிலேருந்து பேசலை. ஏன்னா குரு உபதேசம்னா நினைக்க வாயை மூடின்று அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். குரு எப்படி வேணால் உபதேசம் பண்ணலாம், அது உபதேசம்னு எடுத்துக்கிற பக்கம் சிஷ்யனுக்கு இருந்துருத்துனா அதுதான் உபதேசம். அதனால் அடைக்கிறது என்ன, இந்த க்ஷணமே அடைச்சிதுன்னு. அதுக்கப்புறம் ஆயுசில் வாயே திறக்கலை, பேசவே இல்லை, காஷ்ட மௌனத்தில் இருந்தார். அப்பேற்பட்ட பிரம்மேந்திராளோட சிஷ்யர். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணால், இவர் திரிலோக சஞ்சாரியாக வஸ்திரம் இருக்கிறது கூட தெரியாத சுற்றி இருந்தார் பரபிரம்மமா. இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணான், என்ன உங்கள் சிஷ்யம் இப்படிலாம் தெரிஞ்சுன்னு இருக்கான், பைத்தியம் முடிச்சு கொடுத்து போல இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கண்டிக்கப்படாதான்னா. இதுதான் உலகம். நம்ம ஒழுங்காக இருந்தாலும் கண்டிக்கப்படாதாங்கும், இல்லைன்னாலும் கண்டிக்கப்படாதாங்க. என்ன பண்ணணும்னே நமக்கே தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. இப்படி பைத்தியம் முடிச்சு கொடுத்து அவனுக்கு நீங்கள் சொல்லப்படாதா அப்படின்னு. அதுக்கு இந்த பரமசிவேந்திரால் அழுதாளாம், எனக்கு அந்த பைத்தியம் பிடிக்கலையே இன்னும் அப்படின்னு. அது பைத்தியமாக பிடிச்சிருக்கு. ஏன்னர், அது பரபிரம்மத்தில் லயிச்சு பிரம்மனிஷ்டனாக அணைஞ்சின்னு இருக்கு. அது ஊருக்கு பைத்தியமாக தெரியுது. எனக்கு இன்னும் அந்த பைத்தியம் பிடிக்கலையே, அந்த பைத்தியம் பிடிக்கணும்னா காத்துருக்கேன். அப்பேற்பட்ட ஸ்திதியில் இருந்து அந்த பிரம்மேந்திரால் பல சாகித்யத்தை பாடினா. அதுதான் இசையோட பெருமை. இவர் மௌனமாக இருந்தால் கூட, பேசலேன்னா கூட சாகித்யம் வெளியில் வந்தது அப்படின்னா அதான் அந்த பக்தியோட வெளிப்பாடு. அந்த திருவெண்காட்டில் சார் இருக்கிறதே அங்கே பாபு குருக்கள் அப்படின்னு வார்த்தையில் ஒரு உபநயனம் நிகழ்ச்சி. அதுக்கு ஒரு பூம்புகார் கனக சபைன்னு நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் வாசிச்சுனுக்கர். அகோரமையர்னா திணையில் சார் இருந்தார். இந்த நாதஸ்வரத்தை கேட்டோன்னே அந்த சங்கீதத்தில் ருச்சி இருந்ததுனால, யார் வாசிக்கிறா, ரொம்ப நன்னா இருக்குப்பா, சுஸ்வரமாக ரொம்ப நன்னா இருக்கு, யார் வாசிக்கிறா அப்படின்னு சார் ஆசைப்பட்டு கேட்டார். உடனே அகோரமையர் போய் அழிச்சுன்னு வந்தார் அந்த வித்வானை. சார் ஆசீர்வாதம் பண்ணார், ரொம்ப நன்னா இருந்ததுப்பா கேட்டேன் அப்படின்னு. சார் எதற்கு எதானு வாசிக்கணும் அப்படின்னா,
மானச சஞ்சரவாசி அப்படின்னா. பரமசிவேந்திரால் அதிஷ்டானம் எய்த்தாப்பில் சதாசிவம் உட்கார்ந்துருக்கு, பெரிய சார் உட்கார்ந்துருக்கார். இந்த கனகசபை மானச சஞ்சரை வாசிச்சர். ரொம்ப உருக்கமாக இருக்குது. சாதாரணமாக யார் பாடினாலுமே மானச சஞ்சரையை உருக்கிவிடும். இப்படி ஒரு சன்னிவேசத்தில் பாடினா எப்படி இருந்திருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ. அவர் சுஸ்வரமாக பிரமாதமாக வாசிச்சர். சார் அப்படியே மகிழ்ந்து அகோரமையற்ற சொன்னார், ரொம்ப நன்னா வாசிச்சிருக்கார், சம்பாவனை பண்ணேதான் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணார், 10 ரூபா நோட்டை எடுத்து இப்படி நீட்டினர். நீட்டினோன்னு அவர் வித்வான்ப்பா, மரியாதையாக கொடுக்கணும்ப்பா, அதனால் ஒரு தாம்பூலம் வச்சு அதில் கொடு அப்படின்னு. இதுதான் குருகிட்ட போனால் என்ன அப்படின்னர், நம்ம எமோஷனலாக என்ன பண்ணினாலும் அதை எப்படி பண்ணணுமோ எதோக்தமாக பண்ணணுமோ அதை சொல்லியும் தருவார். நாமளாக இருந்தால் அப்படியே இந்த ஆனந்தத்தில் எல்லாம் மறந்து போயிடுத்து, மெய் மறந்து போயிடுத்தோம் அப்படிமா. அவள் மெய்யும் மறந்து போவா, ஆனால் இந்த பொய்யும் ஞாபகம் இருக்கும். இங்கேயும் என்னென்ன பண்ணணுமோ அதுலேயும் கெட்டியாக இருப்பா. அதனால் வித்வான்ப்பா அப்படிலாம் கொடுக்கப்படாது, அதனால் தாம்பூலம் வச்சு சம்பாவனை பண்ணு அப்படின்னு. அவருக்கு சம்பாவனை பண்ணார். உடனே அந்த கனகசபையிட்ட சார் கேட்குறார், ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அவரோட அந்த பக்தியை பாருங்கோ, அவர் வேறு ஒன்றும் கேட்க தெரியல. உடனே சார்ட்ட சொல்கிறார், எனக்கு என்ன வேணும், இப்படியே கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் சுதி பிசகாத வாசிச்சுன்னு பிராணம் போகணும் அப்படின்னு. அப்படியே ஆகட்டும்ப்பா அப்படின்னு. இதுக்கு மேலே பெரிய வரம் வாங்க முடியுமா? நாதோபாசனை சேசே சங்கர நாராயண விதுலு வெலசிதுவோ அயிர்வாழ்ஸ்வரர். இந்த நாதோபாசனை பண்ணுறதுனால தான் ஏன் சங்கரன் சங்கரனாக இருக்கான், பிரம்மா பிரம்மாவாக இருக்கான், விஷ்ணு விஷ்ணுவாக இருக்கான் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த நாதத்திலேயே லயிச்சு தன்னோட வாழ்க்கை முடியணுங்கிற பெரும் வரத்தை வாங்கிட்டார். சாரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அப்படியே ஆச்சான், அப்படியே தான் ஆச்சு. அதுக்கு அந்நியமாக ஆக முடியாது. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த மானச சஞ்சரையை அந்த கனகசபை எப்படி வாசிச்சிருப்பார், சார் எப்படி ரசிச்சிருப்பாருங்கிறத நாம் இப்போ கொஞ்சம் அனுபவிக்கலாம். சஞ்சரரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே ब्रह्मणि मानस संचररे मदशिखि पिञ्ज अलङ्कृत चिकुरे शिखि पिञ्ज अलङ्कृत चिकुरे मदशिखि पिञ्ज अलङ्कृत चिकुरे मदशिखि पिञ्ज अलङ्कृत चिकुरे महनीय कपोल विचितं कुरे मानस संचररे मदशिखि पिञ्ज अलङ्कृत चिकुरे महनीय कपोल विजितं कुरे मानस संचररे ब्रह्मणि मानस संचररे श्रीरम
சேவக ஜனமல் திரமல் தாரே ஸ்ரீரமணி குஞ்ச துர்க விகாரே சேவக ஜனமல் திரமல் தாரே பரமஹம்ச முக சந்திர சக்கோரே பரமஹம்ச முக சந்திர சக்கோரே பரமஹம்ச முக சந்திர சக்கோரே பரிபூரித முரளீரவதாரே பரமஹம்ச முக சந்திர சக்கோரே பரிபூரித முரளீரவதாரே மானச சஞ்சரே ब्रह्मणि मानस संचररे ब्रह्मणि मानस संचररे சதாசிவ பிரம்மம் எப்படி பிரம்மமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு இந்த சாகித்யத்தில். மனசை பார்த்து சொல்கிற என் மனசே வேறு எதுலேயும் சஞ்சாரம் பண்ணாத அந்த பிரம்மத்தோடையே சஞ்சாரம் பண்ணு அப்படிங்கிற. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு மதசிகி பிஞ்சா அலங்கிருத சகரே அப்படி ஒரு மயில் பிறகு தலையில் வச்சுண்டு கையில் ஒரு புல்லாங்குழலை வச்சுட்டு கிருஷ்ணர்னு பேரே சொல்லலை. இந்த சாகித்யம் முழுக்கலும் வெறும் ஜாடையாகவே சொல்லிட்டு போகிறார். ஏன்னா பிரம்மம்னு வந்துடுத்துனாலே அதுக்கப்புறம் எப்படி குறி சொல்கிறது, நாமம் சொல்கிறது, ரூபம் சொல்கிறது. ஆனால் சொல்லியும் ஆகணும். அந்த கிருஷ்ணன்னு பெயரை சொல்லாத அதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லி அப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மத்திலேயே மனசை சஞ்சாரம் பண்ணி நீ வேறு எதுலேயும் போகாதே அப்படிங்கிற. அப்படி போயிடுச்சுன்னா பிரம்மனிஷ்டர்கள் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு எம்எஸ் அம்மா வந்திருக்கா, சார்ட்ட பாடுறா. அப்போது ஜெகதோத்தாரணா பாடினா. அம்மா பாடுறதே எப்படி பக்தி ஸ்ரத்தையாக உருகி பாடுவோம் அப்படிங்கிறது உலக பிரசித்தம். அப்படி ஜெகதோத்தாரணான்னு அம்மா பாடுறதையே சார் அப்படி கையை தூக்கிட்டு ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு கத்துற. அப்படின்னா தரிசனம் ஆகியிருந்தால் தானே அப்படி கத்த முடியும். இந்த ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு யாரை பார்த்து அப்படி சொன்னார்? அண்ணாவை பார்த்து சொன்னாரோன்னு தெரியல. ஜெகத்தை உத்தாரணம் பண்ணுறதுக்குன்னு வந்தவனே அப்படி ஜெகதோத்தாரணா தாசர்வாள் உருகிற. ஆச்சரியமாக இருக்குது. அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறான் இவன். அவனை இந்த ஒரு யசோத ஆட்டி படைக்கிறாளே. ஏன் எப்படி ஆட்டி படைச்சான்னு ஜெகதோத்தாரணம் மகனந்து தெளியதே. அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறவன் தான் தன் வயத்தில் பிறந்த பிள்ளைன்னு தெரியாதனால ஆட்டி படைச்சா. அது தெரிஞ்சு கொடுத்துனா கிட்டக்க போக மாட்டோம், பயந்துருவோம். அதை போல தானே மகாலட்சுமி அம்மாவும் இருந்திருப்போம். ஒன்றுக்கு ரெண்டாக இப்படி பரபிரம்மத்தை குழந்தையாக பெற்றுட்டு அந்த அம்மா இந்த குழந்தையில தூக்கி சீராட்டி குளிப்பாட்டி பாலூட்டி வளர்த்து எப்படி தான் பண்ணியிருப்படும். அந்த யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம், தேவகிக்கு கிடைச்ச பாக்கியம் தானே இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கும் கிடைச்சிது. ஒன்றுக்கு ரெண்டாக கிடைச்சிது இவளுக்கு. அப்படி ஒரு பாக்கியசாலி அந்த யசோதை. அதைத்தான் தாசர்வாள் என்ன பாக்கியம் பண்ணினே இப்படி பரபிரம்மத்தை நீ ஆட்டி படைக்கிறேன். அந்த சாகித்யத்தை எம்எஸ்எம்மா எப்படி உருகி பாடினா, எப்படி அந்த பிரத்யக்ஷமாக அங்கே சார் இருந்து அதை தரிசனம் கிடைச்சிது அப்படிங்கிறத நாமும் இப்போது இந்த சாகித்யத்தில் பார்க்கலாம்.
சாருக்கு இப்படி சங்கீதத்தோட நாம சங்கீர்த்தனத்தில் ரொம்ப ருச்சி. பல வருஷங்கள் கும்பகோணம் மடத்தில் சார் அரேஞ்ச் பண்ணி ராதா கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த
ராதா கல்யாணம் அப்படின்னாலே பரமாத்ம ஜீவாத்மா ஐக்கியத்தை தான் காமிக்கிறது. ஜெயதேவர் அஷ்டபதியில் அப்படி தான் சொல்கிறார். அதில் சொல்கிறார், இதை யார் கேட்குறாளோ நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவளே ராதாகிருஷ்ணமயமாக ஆகட்டும் அப்படின்னு இந்த மனசு லைக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கிற அந்த ஜீவன்கள், தவிக்கிற ஜீவன்கள் போய் இந்த பிரம்மத்தோடு ஐக்கியமாகி அந்த பேரின்பத்தை அடையிறது தான் பெரிய கல்யாணம்னா அதுதான் நிஜமான கல்யாணம். அதனால தான் அந்த கல்யாண அஷ்டபதி அப்படின்னு பாடியே ராதா கல்யாணம் அப்படின்னு பண்ணுறோம். அந்த ராதா கல்யாணத்தையும் பண்ணி காமிச்சிருக்கார் சார். அப்படி சார் பண்ணி காமிச்ச அந்த ராதா கல்யாணத்தில் இந்த ஜெயதேவர் அஷ்டபதியில் கல்யாண அஷ்டபதியை நாம் இப்போ ஸ்மரித்து நமக்கும் இருக்கிற இந்த தாபமெல்லாம் போய் அந்த பரபிரம்மமான அந்த குருநாதனுடைய ஐக்கியமாகி நாமும் பேரின்பத்தை அடைவோம். இதுதான் பெரிய கல்யாணம், நித்திய கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கல்யாணம் முடிஞ்சாலே அந்த காலத்தெல்லாம் ஊர்வலம் உண்டு. அதை போல் இந்த ராதா கல்யாண இந்த அஷ்டபதியை சிரவணம் பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சியாக சார் இங்கே வீதி உலா வரப்போகிறா. முதல்ல அவர் ஊர்ஷித்த கிளம்புறார். அதனால் அந்த ஊர்வலத்துலேயும் எல்லாரும் கலந்துக்கணும். அந்த ஊர்வலம் விசேஷமாக ஊர்வலம். அதுக்குன்னு திருமயிலை ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் இங்கே வந்திருக்கா. அவள்லாம் இந்த சாரை தூக்கின்னு எப்படிலாம் மகுடிக்கு ஆட போகிறா, இன்னும் என்னெல்லாமோ பண்ணி காமிக்க போகிறா. இத்தனை நேரம் பாட்டை கேட்டோம், அப்புறம் ஆட்டத்தையும் பார்க்கலாம். இப்படி எல்லாம் முடிஞ்சதுன்னா கடைசியில் பிரசாதம், ஆடிப்பாடினா பிரசாதம். அதோடு நாம் பிரிவா சார் ஸ்மரணையோடு இருக்கலாம். இந்த ராதா கல்யாணத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். சத்வசானந்தம் கோவிந்தே லோலலோச்சனா சத்வசானந்தம் கோவிந்தே லோலலோச்சனா மஞ்சுமஞ்சீரம் பிரவிவேஷ நிவேஷனம் ராதாவதன விலோகன விகசித விவித விகார ராதாவதன விலோகன விகசித வேத விகார விபங்கம் கிருஷ்ணம் ஜலநிதிமிவ விதுமண்டல தர்ஷன தரளித துங்க தரங்கம் ஜலநிதிமிவ விதுமண்டல தர்ஷன தரளித துங்க தரங்கம் கிருஷ்ணம் ஹரிம் ஏகரசம் ஹரிம் ஏகரசம் சிரமபிலஷித விலாசம் சாதகர்ஷ குருகர்ஷவசம் வத பதனமனுங்க விகாசம் கிருஷ்ணம் ஹரிம் ஏகரசம் ஏகரசம் శ్యామళ మృదుళ కళేవరమండలం అధిగత గౌరగోళం కృష్ణం నీలనళినమివ పీత పరాగ పడల పరవలయది మూలం కృష్ణం హరిం ఏకరసం శిరమభిలషిత విలాసం
जयदेव श्री जयदेव जयदेव श्री जयदेव वनित विभव विगुणीकृत भूषण आरं कृष्णं प्रणमत हृदि विधिनाय हरिं सुचिरं श्रुतिसोदय सारं प्रणमत हृदि विदिताय रुचिरं सुकृतोदय सारं कृष्णं हरिं शिरमभिलसित विलासं साददर्श कुरुहर्षवशं वद वदनमनङ्गलिकासं कृष्णं हरिं एकरसं ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னைக்கு இந்த சாரோட சந்நிதியில் 2 இளம் புயல்கள் சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கா. முதல்ல பண்ணது தனுஷ் அனந்தராமன், 2வது ஜேபி கீர்த்தனா. இந்த 2 குழந்தைகளுக்கும் எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா இப்போ சுவாமி புறப்பாடு இருக்குது. முக்கியமாக புஷ்பாஞ்சலி பண்ணி எல்லாம் கிளம்புறதுக்கெல்லாம் இருக்குது. ஆகையினால எல்லா டிவோட்டியும் அவளோட இடத்துல தயவு செய்து இருக்கும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். சாரோட மேனுஸ்கிரிப்டுக்கு வந்து பண்ணுறது கூட கொஞ்சம் நாளை கழித்து பண்ணிக்கலாம். புஷ்பாஞ்சலி பண்ணும்போது பண்ணிக்கலாம். உங்களோட ஆஃபரிங்ஸும் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இப்போ சுவாமி புறப்பாடு பண்ணி ஆகணும். இந்த சுவாமி புறப்பாடு பண்ணுற இடத்துல இனோவா கார் ஒன்று 1154 அப்படின்னு ஒரு இனோவா கார் இருக்குது. அதை தயவு செய்து கொஞ்சம் எடுத்துருங்க. அங்கேருந்து கொஞ்சம் அதை எடுத்து வழி பண்ணி கொடுங்க சுவாமி புறப்பாடுக்கு. ஸோ இந்த சங்கீதம் இன்னைக்கு பண்ண இந்த சங்கீதம் சார் மேலே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க அந்த குழந்தை. சார் ரசித்த சங்கீதத்தெல்லாம் ஜேபி கீர்த்தனா கொடுத்துருக்கா. கணேச சர்மா அதற்கு நல்ல வியாக்கியானமும் தந்திருக்கார். இது ஒரு பெரிய பாக்கியம். I once again request all devotees to kindly be seated in your place, respective place. அப்புறமா நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஆஃபரிங் பண்ணலாம். ஏன்னா இப்போ சுவாமி புறப்பாடு இருக்குது, நீங்கள் அழகாக உட்காந்து அதை கவனிக்கலாம். அப்புறம் பின்னோட வரவா வரலாம், இல்லை தூரம் நின்றுட்டு பார்க்குறவா பார்க்கலாம். தயவுசெய்து எல்லோரும் எல்லா பக்த கோடிகளும் தயவுசெய்து அவருடைய இருப்பிடத்துக்கு திரும்பி செல்லும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எல்லா பக்த கோடிகளும் அவருடைய இடத்துக்கு போகலாம். சுவாமி புறப்பாடுக்கு ரெடியாக இருக்குது. சுவாமி புறப்பாடு நடக்க போகிறது. தயவுசெய்து எல்லோரும் இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த புறப்பாட்டின் அழகை பார்க்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ புறப்பாடு ஆரம்பிக்கலாம். புறப்பாடு ஆரம்பித்த அடுத்த க்ஷணம் யாரால் முடியுமோ எல்லோரும் சிவன் சாரோட பின்னோடியே போய்
புறப்பாடு கூட முழுக்க போய் இது வந்து இந்த ஸ்கூல் ப்ரிமிசஸ்குள்ளே தான் நடக்க போகிறது, வெளியே போக போகிறது இல்லை. நம்ம ரொம்ப சௌகரியமாக சாரோட கூட பரமேஸ்வரனோட கூட நம்ம இந்த ஊர்வலத்தோடு போய் திரும்ப வந்து இங்கே சுவாமியை இறக்கிட்டு புஷ்பாஞ்சலி பண்ணி அவளுக்கு உங்கள் கையாலேயே புஷ்பாஞ்சலி பண்ணி நீங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அவளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நீங்கள் உங்களால் முடிஞ்ச நாமாவளி எல்லாம் சொல்லிட்டு வரலாம். சுவாமி புறப்பாடு ஆரம்பிக்கிறது. சுவாமி புறப்பாடுக்கு சுவாமியை தூக்குபவர்கள்